ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குட்டீஸ்க்கு வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம ஷேப்ஸும் கலரும் அட் த சேம் டைம் ஒரே டைமில் ஷேப்ஸும் கலரும் டீச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் டீச் பண்ணுறதுக்காக ஒரு A4 ஷீட்டில் எல்லா கலர்ஸு ஷேப்ஸ் எல்லா கலர் எழுதி, ஸோ இதை வச்சு சும்மா ஃபஸ்ட்டு டீச் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு மட்டும் டீச் பண்ண நம்ம பசங்க கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டியோடு பார்க்கலாம். நீ எத்தியா? சரி, ஓகே, சூப்பர். ಹೊರಗೆ ಬಂದುತ್ತಾ? சரி, ஓகே. சரி, ஓகே. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா, நான் பேசிக்கான ஷேப்ஸ் மட்டும் இதில் வரைஞ்சிருக்கேன், வித் கலரோடு வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது மாடானா ஓகே வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை மேட்ச் பண்ண போகிறேன். சரி, அது மாடனா? சரி, ஓகே. சரி, ஓகே. இது வந்து நார்மல் பேசிக்கான ஷேப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இதை கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் ஒரு சர்க்கிளை வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன், 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஒன்று மட்டும் பண்ண வச்சு காமிக்கிறேன். கலர் வந்து சேம். இப்போ க்ரீன் இருந்தால் இங்கேயும் க்ரீன் தான் இருக்கும். சரி மாடு, இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ ಮಾಡ್ತೀಯಾ? ಯೋಚನೆ ಮಾಡು. ನೆಕ್ಸ್ಟ್ ಡಾರ್ಕ್ ಬ್ಲೂ. ಎಲ್ಲಿಡಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡು. மாடு இட்டு நோடு. ஸோ இப்படி வச்சு அவங்க பண்ணி பார்ப்பாங்க எப்படி செட் ஆகுது, எந்த சைடு வைக்கலான்னு சொல்லி. சைடு இடு. சைடு இடு. நெக்ஸ்ட்டு ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு கலரும் அட் த சேம் டைம் வந்துடும், ஷேப்பும் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஷேப்பில் எத்தனை டைம் கட் பண்ணலான்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ளூ. ಅದು ಏನು ಶೇಪ್ ಪಾಪ ನೀ ಮಾಡ್ತಾ ಇರೋದು? ஷேப் என்ன ஷேப் அது? ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா? ரெக்டாங்கிள். வா, சூப்பர். அடுத்து சர்க்கிள் ಮಾಡಾನ್ವಾ? ஆரஞ்சு சர்க்கிள் ಮಾಡಾನ್ವಾ? ஓகே, ஆரஞ்சு. அது ஏன் ஷேப்பு? ஒரு தடவையும் அவங்க ஒரு ஷேப்பில் அந்த கலர்ஸை வைக்கும்போது அது என்ன ஷேப் என்ன கலருன்னு சொல்லி நம்ம நிறைய தடவை கேட்கணும். தட் மீன்ஸ் நம்ம நிறைய தடவை கேட்கும்போது அவங்க மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப்பை நம்ம கையில் வரைஞ்சியும் காமிக்கிறதுனால அவங்க மெமரியில் சீக்கிரமாக பதியும் அந்த ஷேப்பும் கலரும். சர்க்கிள், ரவுண்ட் ஷேப்பா? சரி, ஓகே, இடு. சர்க்கிள். ஸோ நம்ம இதெல்லாம் காசு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணாமல் ஈஸியாக பண்ணலாம். நம்மளே வீட்டில் பண்ணி கொஞ்சம் டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்களுடைய டைமும் இதில் கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப காசு கொடுத்து பசில்ஸ் எல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டிலையே பண்ணி காமிக்கலாம். ஓகே, இது பண்ணி அடுத்தது வந்து இந்த பேஜ்லேயே இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதை பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணியிருக்கேனோ அதே சேம் தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ பசங்க வந்து மேட்ச் பண்ணணும். நம்ம லைனாக எடுத்து வச்சிட்டோன்னா அவங்க நிதானமாக அழகாக மேட்ச் பண்ணுவாங்க. ஷேப்ஸ் ஹெல்த்தாக மேட்ச் ಮಾಡಬೇಕು. ஷேப் சொல்லிட்டே மேட்ச் பண்ண சொன்னால் ஷேப்ஸும் கூடவே நம்மளுக்கு வந்துடும். சரி, ஓகே, மாடு. அது வந்து சர்க்கிள். சர்க்கிள். சர்க்கிள்.
ಸರ್ಕಲ್ ಪರ್ಪಲ್ ಸರ್ಕಲ್ ಅದು ಗ್ರೀನ್ ಸರ್ಕಲ್ ಇಂದ ತಗೋ ನೆಕ್ಸ್ಟ್ ತಗೋ ಗ್ರೀನ್ ಸರ್ಕಲ್ ಎಲ್ಲಿದೆ ಹಾಂ ಸೂಪರ್ ಗ್ರೀನ್ ಸರ್ಕಲ್ ಇಡು ಸೂಪರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ರೆಡ್ ಕಲರ್ ಟ್ರಯಾಂಗಲ್ ತಗೋ ರೆಡ್ ಟ್ರಯಾಂಗಲ್ ಹಾಂ ರೆಡ್ ಟ್ರಯಾಂಗಲ್ ಇಡು ಫಸ್ಟ್ ಟ್ರಯಾಂಗಲ್ ಇಡು ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಸ್ಟಾರ್ ತಗೋ ಸ್ಟಾರ್ சூப்பர் அடுத்து க்ரீன் ஸ்கொயர் ஸோ நான் ஸ்கொயரையும் ரெக்டாங்கிள் ரெண்டுமே க்ரீனில் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும் ஆஹா நோ ஸ்கொயர் ப்ளூ ஸ்கொயர் ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை முடிச்சுட்டு அவங்களே வந்து அந்த கவரில் போட சொல்லி பழக்கணும். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அவங்களே பழகிடுவாங்க. ஓகே. அது பேக் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா அடுத்த ஆக்டிவிட்டி கொடுங்க. ஒரு ஆக்டிவிட்டியை முடித்து அதனுடைய இடத்துல கண்டிப்பாக செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டின்னு சொல்லிடணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்திருக்கேன், அது மேலே ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதில் வந்து ஷேப்ஸ்லாம் எல்லா ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். மேலே 6 வந்து நார்மலாக இருக்கிற நம்மளுக்கு சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹார்ட், ரெக்டாங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து 3D ஷேப்ஸும் கொடுத்துருக்கேன். ஓவல், டைமண்ட், அப்புறம் 3D அதான் கியூபாய்டு, சிலிண்டர் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, நம்ம இப்போ இது இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி இதை வந்து மேட்ச் பண்ணும். இதை மேட்ச் பண்ணுறதுக்காக கார்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்ச் பண்ணவா? மேட்ச் பண்ணோடனா நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன், அவங்க மேட்ச் பண்ண போகிறாங்க. இது இல்லையே, கலகிடு தேவரு, ಕಳಗಿಡು. ಓಕೆ ಮಾಡೋಣವಾ? ಸ್ಟಾರ್ಟ್. ನೋಡಿ ಯೋಚನೆ ಮಾಡು, ನಿಧಾನವಾ. ஓகே. இடு. ஸோ நம்ம எடுத்து வச்சுட்டா லைனாக அவங்க அடுத்தடுத்து எடுத்து பண்ணிப்பாங்க. ಎಲ್ಲಿಡಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡು. ಕರೆಕ್ಟಾ? ತಿರ್ಸಿ ನೋಡೋಣ. ನೋಡಿ ಇವಾಗ ಅಲ್ಲಿಲ್ಲ. சூப்பர். நம்ம இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க எடுத்து பண்ண கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் யோசனை மாடு. சூப்பர். ஒரு இடத்துல அவங்க கரெக்டாக வச்சா நம்ம சூப்பர் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும், இன்னும் நெக்ஸ்ட் பண்ண ஆசையாக இருக்கும். யோசனை மாடு, நீனே யோசனை மாடு. யோசனை மாடு. சூப்பர். ஸோ நம்ம அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம், ஏன்னா இது பண்ணிகிட்டே இருந்தால் நெக்ஸ்ட்டு வீடியோ லென்த்தாக போகும். அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா அதே மாதிரி தான், ஆனால் நான் சின்னதாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டியில் பார்த்தா கொஞ்சம் பெருசாக போல்டாக கொடுத்துருப்பேன். அது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எல்லாத்தையுமே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஏன் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இது ஸ்கெட்சில் வரைஞ்சதுனால அது வாட்டர் பட்டால் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ಮಾಡಣವಾ? ಸರಿ, ಫಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ಯೋಚನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟು ನೋಡ್ಬೇಕು ಅಲ್ಲಲ್ಲಿ. ಇಟ್ಟು ನೋಡು, ಕರೆಕ್ಟಾ ಇದೆಯಾ? ಕರೆಕ್ಟಾ? ಇಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್, ಕರೆಕ್ಟಾ? ಇಲ್ಲ. ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ನೋಡು, ಫಸ್ಟ್ ಏನಿದೆ ಇಲ್ಲಿ? ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಇದೆ. ಸೊ ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡು. ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡು ಪಾಪ, ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡು. ಫಸ್ಟ್ ರೆಕ್ಟ್ಯಾಂಗಲ್ ಎಲ್ಲಿದೆ ನೋಡು. ಅಲ್ಲ, ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿದೆ ನೋಡು. ಕರೆಕ್ಟ್, ಸೂಪರ್. ನೆಕ್ಸ್ಟ್ ತಗೊಂಡು ನೋಡೋಣ. ಟ್ರಯಾಂಗಲ್ ಫಸ್ಟ್ ಏನಿದೆ? ಫಸ್ಟ್ ಏನು ಶೇಪ್ ಇದೆ? ಟ್ರಯಾಂಗಲ್.
నేను కైలు ఇరోదిలి ఫస్ట్ ఏం చెప్పిದೆ இப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ரொம்ப நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து ஒரே தடவை கொடுத்தா நம்ம பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஈஸியான எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம நிறைய தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு கொடுக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஆக்டிவிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் கலர்ஸ் அண்ட் ஷேப் அட் த சேம் டைம் நம்ம கற்றுக்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ